கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவை வார்த்தையை கேட்கிற யாரும் பிழைப்பார்களாக. உமது வேதமே என் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் இருபுறமும் கற்பன பட்டயம் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் தேனில் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை நாங்கள் நாளில் 10 காவியாளர்களை கொண்டு நாம் தியானம் செய்ய போகிறோம். உயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மந்தானே. உயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மந்தானே. மனிதவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்தும் காப்பதும் தேவனே. மனிதவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்தும் காப்பதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் நான் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ. ஆகும் நீ சொல்ல என்றே, உம்மால் கூடாததே ஒன்றும் இல்லையே. ஆகும் நீ சொல்ல என்றே, உம்மால் கூடாததே ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென். தகுதியில்லாத எங்களை உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். 2024ஆம் ஆண்டு எத்தனை பேரிழப்புகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை சத்துருவின் போராட்டங்கள் ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்து 2025ஆம் ஆண்டிலே எங்களை பிரவேசிக்க வைத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இங்க வாசித்தோம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இது 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட. அதிலே ஒரு சபையானது என்ன சபை என்றால் யாருக்கா தெரியுமா? 7 சபைகளுக்கு எழுதுறாரு. ஒவ்வொரு சபை பேர் 3. இந்த சபையோட பேர் என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்துல வாசித்தோம். இந்த சபை பேர் வந்து பிலதெல்பியா சபை. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு பார்த்து எழுதுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. 2024ஆம் ஆண்டில கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் கைக்கொண்டோம்? திறந்த வாசல் யாருக்கு? நாம் ஒரு காரியத்தை துவங்குகிறோம், ஒரு காரியத்தை அடியெடுத்து வைக்கிறோம், ஆனால் அது ஜெயமாக முடிவதில்லை, தோல்வியாக முடிவதில்தான். அது ஒரு திறந்த வாசல் அல்ல. வேதத்துல திறந்த வாசல் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று பரலோக வாசல், இன்னொன்று ஊழியத்தின் வாசல், ஆவிக்குரிய வாசல் என்று சொல்கிறார்கள். இங்கே திறந்த வாசல், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அவர் திறவுகோல்கள் உடையவராகிய தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, இங்கே கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே 2024ஆம் ஆண்டில வசனத்தை கைக்கொள்ளாமல் போனவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டு
நாம் நடப்போம் என்றால் உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் ஊழியத்திலும் சரி, உங்கள் சபையிலும் சரி, உங்களுக்காக திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் பலவீனம் வருகிறதா, என் தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு என்று அந்த வசனத்தை கை கொண்டு விசுவாசியுங்கள். குடும்பத்திலே கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கிறதா, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற வசனத்தை கை கொண்டு நடவுங்கள். வாகனத்திலே பயணம் செய்கிறீர்களா, எவ்வளவு விபத்துகள் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு என்னுடைய அண்ணனுடைய 2வது பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேற்று தான் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேன். பிரியமானவர்களை, ஜாக்கிரதையாக வண்டியை ஓட்டுங்கள், ரொம்ப அதிவேகமாக ஓட்ட வேண்டாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 2024ஆம் ஆண்டு எப்படி நாம் வாழ்ந்தோம் என்று தெரியாது. ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு தெரியும், கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நான் எப்படி வாழ்ந்தேன் என்று நம்ம ஒவ்வொருவரும் தெரியாது. தேவனுடைய ஜனமே, நீங்க வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த பரவாயில்லப்பா, இவங்க கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க, ஓய்வு நாள் எனக்காக வந்து ஆராதிக்கிறாங்கன்னு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாங்க. கொஞ்சம் பலன், இவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கர்த்தருக்காக என்ன செய்யறாங்க, நாம வந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. கொஞ்சம் பலன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நினைத்தா என்னால முடியல, என்னால எத்தனை 2024ஆம் ஆண்டுல 52 வாரங்கள் வந்தவர்கள் யாருன்னு சொல்லுங்க இந்த சபைக்கு. வருஷத்துல 52 வாரம், 52 வாரம் சபைக்கு நான் வந்திருக்கேன். இல்ல வெளியூருக்கு போனாலும் அந்த சபையை நான் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏனென்றால் கர்த்தர் அதை உண்டு பண்ணின நாள், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் அது இருக்கிறது. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்று சொல்லி 52 வாரங்கள் வருடத்திலே தேவனுடைய ஜனமே. இந்த 2025ஆம் ஆண்டிலே அப்படி இருக்கலாகாது. எல்லாவற்றையும் நாம் சரியாக நடப்போம் என்றால், அவருடைய வசனத்தை கைக்கொண்டு நடப்போம் என்றால், திறந்த வாசல் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் கொஞ்சம் பலன் இருந்தோம், எனக்கு பலன் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது என்னவென்று 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பாருங்கள். பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உங்களை பலவீனமான உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நீங்க பலவீனகர் தான், ஆனால் அது தேவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், பலவீனமானவர்களை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீங்க பலவீனமானவன் சொல்லாதீங்க, இனி பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சகரியாவை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனமே, யாரை வெட்கப்படுத்தும்படிக்கா, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தி படிக்கு. நாம் கூடி குறுகி அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கலாம், ஐயோ இந்த பலத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆராதனை பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பாட்டு பாட முடியாது, கர்த்தருடைய நாமத்தை நான் துதிக்க முடியாது, கர்த்தருடைய வேலையை நான் செய்ய முடியாது, அந்த கொஞ்சம் வேலை வச்சுக்க நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக திறந்த வாசல் என்ன அடைக்கப்பட்டிருக்கோம். நீங்க அந்த கொஞ்சம் பலத்தை வச்சுக்கிட்டு வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நீங்க நடப்பீர்கள் என்றால் உங்களுக்காக திறந்த வாசல் என்ன செய்திருக்கிறது, தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் பூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நன்றாக தெரியும். 13 நிருபங்களை எழுதினவர் அவர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் அப்போஸ்தலர் அவர். நிறைய சபைகளை நிறுவினவர், கடிதங்களை எழுதினவர். அவர் சொல்லுகிறது என்ன பாருங்க அந்த இடத்துல. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னை தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பலவீனம் என்று சரியாக இங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவர் கிறிஸ்துவை தரிக்கும் போது அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது பாருங்க. அப்ப அந்த செதிகள் வீழ்ந்தது இல்லையா,
சில ஆவிக்குரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள் அவருக்கு வந்து அந்த கண்ணுல வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அது ஒரு பலவீனம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் சப்பானி மாதிரி இருப்பாராம். ஏதோ ஒன்று ஆக மொத்தத்துல அவருக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பலவீனத்தில் கூட அவர் அந்த மேற்பத்திரத்துல என்ன சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். என்ன வசனத்துல அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படி சொன்னோன்னு அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என்பே தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க தேவனுடைய ஜனமே. உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க தேவனுடைய ஜனமே. உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, மேன்மை பாராட்டுங்க. எப்படி மேன்மை பாராட்டணும்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல எத்தனை பேர் அது போல நீங்க நடக்க போறீங்க? ஆமென். கொஞ்சம் பலன் தாங்க. ஆண்டவர் நிறைய நீங்க ஜிம்முக்கு போய் நல்ல உங்க சரீரத்தை நல்ல புஷ்டியா ஏற்றிட்டு வாங்க, ஆமாதான் எனக்கு வேணும்னு கேட்கல ஆண்டவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, ஜிம்முக்கு போயிட்டு நல்லா போனோம்ல அப்படியே என்ன திடகாத்திரமா இருப்பாங்க, கோலியத் மாதிரி இருப்பாங்க. ஆனா பேதி ஆச்சுன்னா எல்லா விரலும் போய் ஒரே நாள். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவினுடைய வல்லமை அப்படி இல்லை, பலன் அப்படி கிடையாது. அந்த வல்லமை அந்த பலன் நம்பி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பலன் தாங்க, கொஞ்சம் பலன். உங்களுக்கு நான் சில வார்த்தைகள் வசனங்களை நான் உதாரணப்படுத்த விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11 நாம் வாசிக்க கேட்போம். கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உன் நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஹல்லேலூயா. நீங்க ஆசாரியனுடைய விண்ணப்பம் பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு ஜெபம். பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் இல்ல ஆண்டவரே, யார் பலமா இருக்காங்களோ அவங்க தான் உதவி செய்வார். நீங்க தப்பா கணக்கு போடாதீங்க. பலமுள்ளவனுக்காகிலும் சரி பலன் அற்றவனுக்காகிலும் சரி உதவி செய்கிறதுக்கு அவர் எப்படியா லேசான காரியம். ஹல்லேலூயா. ஏன் அவர் இந்த விண்ணப்பத்தை பண்றாருன்னா, எதிரி பட 10 லட்சம் பேரோட வந்துட்டாங்க. நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் வீட்டுல போய் வாசிப்பாங்க. ஆனா ஆசாவின் படை 3 லட்சம் எங்க, 10 லட்சம் எங்க. எதிரியோட படை வந்து எப்படி இருந்ததுன்னா அதிகமா இருந்தது. ஆனா பயந்துட்டார் ஆசா. இருந்தாலும் வந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அடுத்தது என்ன சொல்றாரு, உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் அதாவது எதிரி படைக்கு ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை. அது ஆண்டவர் மேலே சொல்றாரு. ஆண்டவரே நாம வெட்கப்பட்டு போடுறாரு, நாம வெட்கப்பட்டா அது மூன்று. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் உண்மை மேற்கொள்ள, அதை என்னையும் சொல்லலாங்க, ஆதாமை குறித்து சொல்லல, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அங்க வசனம் வந்து ஆசா எப்படி ஜெயிக்கிறாரு அந்த இடத்துல. 3 லட்சம் சொற்பம், அதாவது கொஞ்சம் பணம், கொஞ்சம் பலன் இருக்கு. என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட இந்த ஆசா என்ன செய்யறாரு, வசனத்தை கை கொண்டு ஆண்டவரோட பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆசாவுக்கு திறந்த வாசல் வைத்திருந்தார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கடமை. இந்த ஆசா ஒரு வேலை நாம வந்து பக்கத்து நாட்டுல போயிட்டு படையை வந்து கடன் வாங்கிட்டு வாங்க அப்படியெல்லாம் அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் எதுவுமே செய்யல. இஸ்ரவேலை தேவனை நோக்கி தான் அவர் பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் 2024 தேவனை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கடமை. இன்னைக்கு நாம் ஜீவனோட இருக்கிறோம் என்றால் நான் நீதிமானாய் வாழ்ந்தேன் என்ற அர்த்தமா, அல்லது தேவனுக்கு நான் காணிக்கையும் தர்மபாகமும் கொடுக்கிறேன் என்ற அர்த்தமா, அல்லது நான் சரியான நேரத்தில் சரியாக நான் ஆராய்ச்சி வருகிறேன் என்ற அர்த்தமா? இல்லை இல்லை. இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா. அவர் என்ன செய்யறாரு,
பிதாவினிடத்தில் நமக்காக கருதி பேசி நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த சபையிலே நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நடந்தது என்ன பாருங்க 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை மாதாவுக்கும் வீதாவுக்கும் முன்பாக உரியடித்ததினாலே எத்தியோப்பியர்கள் ஓடி போனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக பலமுள்ளவன் வரலாங்க, உன்னை விட பலசாலியா கூட இருக்கலாம். நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. தேவனை நோக்கி முறையிட, அவருடைய வசனத்தை கை கொள்ளு. தேவன் உனக்கு வெற்றியை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களும் சரி, கல்லூரியில் படிக்கிற பசங்களும் சரி, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போவதற்கு முன்பதாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. சில பேர் எக்ஸாம் ஹாலுக்கு போறோம்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், பயம் வந்துடும். ஐயோ நான் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண போறேன், முடிக்க போறேன்னு சொல்லி அதற்கு முன்பதாக தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு அறிவை தாரும், எனக்கு ஞாபக சக்தியை தாரும் கேளுங்க. தேவன் கண்டிப்பா உங்களுக்கு தருவார். வசனத்தை கை கொண்டு பேசுங்க. கொஞ்சம் பேர் ஆண்டவரே நான் கொஞ்சமா தான் ஆண்டவரே நான் படிச்சிருக்கேன், ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன வரும்போது, கேள்வி தாள் என்னென்ன வரும்போது எனக்கு தெரியாது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், துணை நிலும் ஆண்டவரை சொல்லி பாருங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்து நிற்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது இடத்துல வந்து நிற்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றது, லேசான காரியம் உதவி செய்கிறது வந்து லேசான காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆம் தருமே, பலமுள்ளவனுக்காகியும் சரி, பலனற்றவனுக்காக, பலமுள்ளவன் தான் தேவை. அதாவது பலமுள்ளவர்களை வைக்கப்பட்டபடி தேவன் இந்த உலகத்தில் பலவீனமானவர்கள் இருக்கிறார். நீங்களும் நான் ஒரு காலத்தில் பலவீனமான பாண்டவர்களாக இருந்தோம், பலவீனமான பாத்திரங்களாக இருந்தோம். தேவன் என்ன செய்யறாரு, இன்னைக்கு பலமுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதன் மண்ணாவை வருவது லேசான காரியம். உதவி செய்வார் நினைக்காதீங்க, எனக்கும் அவர் உதவி செய்வார். விசுவாசத்தோட தேர்வு காண்பிக்க. அடுத்ததாக நாம் பார்க்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கினா யாரு, அவன் பேர் என்ன, ஃபர்ஸ்ட் எந்த சபைன்னு கேட்டா யாரும் சொல்லல. யாரு யார் சொன்னதுமா? கரெக்டா தட்டுங்க. ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. இப்போ ஏன் நான் நீங்க வேதத்தை வீட்டில் டெய்லி படிப்பேன், இதுல இருந்து தெரிஞ்சு சில பேர் படிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு செல்ஃப் மேல வைக்கிறதோட சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்போது நம்ம செல்ஃபை போய் கை வச்சுட்டு எடுத்துட்டு வரணும் வேற அந்த மாதிரி தெரியுது. நாம் அப்படி இல்லை, அனுதினமும் நாம் வேதத்தை நேசிக்கிறதா. வாசிங்கம்மா. இப்போ அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி கிதியோனை நோக்கி பார்த்து, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானோர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் என்பவன் மிகவும் பயந்தவன், நடுங்குகிறவன் என்று பொருள் வேதத்திலே. மீதியானியர்கள் இஸ்ரவேலர்கள் அறுவடை பண்ண வரும் நேரத்திலே கதிர்களை இவர்கள் அறுத்து கொண்டு போய் விடுவார்களாம். கோதுமைகளை என்னென்ன விளைச்சிக்கிறாங்களோ அத்தனை பொருள்களை ஒருவேளை இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே இந்த கிதியோன் என்ன செய்வாராம், அதை எல்லாம் மடமடமடமடத்தை எடுத்து வைத்து பத்திரமாக ஒழித்து வைப்பாராம்.
இப்படி இவன் தினந்தோறும் செய்யும் போது இவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரை இதற்காகவா எங்களை அழைத்தீங்க, ஆண்டவரை இதற்காகவா எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, இவங்களுடைய வீதியாளர்களுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க, எங்களால அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாப்புல. அந்த 12ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவன் தரிசனமாகி பராக்கிரமசாலியே, அவன் பேர் என்ன, பராக்கிரமசாலி. ஆனா அவன் உண்மையானது பயந்து நடக்குகிறவன், எதிரிகளை பார்த்தோம்னா அப்படியே ஒழுங்கிப்பான், அப்படிப்பட்ட ஆள் கிதியோன்னு. நீங்க இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிப்பாருங்க. நாங்க சொல்றோம் வீட்டுல போய் வாசிக்கிட்டு எத்தனை பேர் வாசிக்கிறீங்க, வாசித்தாருன்னா இதனுடைய பொருள் முழுவதும் நமக்கு இந்த பிரசங்கத்தினுடைய கருத்து நன்றாக விளங்கி கொள்ள முடியும். நாங்க சுருக்கமா சொல்லிடுறோம், முழுவதுமாக வாசிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா அவன் 2ஆம் வசனத்துல மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்கள் மலைகளுடைய செவிகளை கோயில் அரணான தலைவரை அடைக்கலமாக பயந்து நடந்து இப்படியாக முடித்து கொண்டவர்களாக மாறினார்கள். இப்போது அவன் என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான், கர்த்தாவே என்று சொல்லி. உடனே தூதன் தோன்றி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் அல்லேலூயா பராக்கிரமசாலி என்று கிதியோனை பார்த்து அடைகிறார். 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்டோம், உனக்கு இருக்கிற வசனம் 14 நாம் வாசித்தோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இஸ்ரவேலை மீதியானதை நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. இப்போ இந்த கிதியோனுக்கு ஜெபம் பண்ணது தப்பா, ஏன் நான் ஜெபம் பண்ணேன், கடைசி ஆண்டவர் என்னையே அனுப்பிட்டாரு, ஏன்னா அவனுக்கு போர்ல நிக்கிறதுக்கு பயம். அவன் என்ன பண்ணா, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினாங்க இதெல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமையான வீட்டிலிருந்து புறப்படவும் செய்தேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார் அவர் கிதியோன். சொன்ன பிறகு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்றாரு. அவன் வேலையா கிதியோன் ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அவரே இறங்கி காரியத்தை துவங்குவாரு நம்ம நினைச்சோம், ஆனா ஆண்டவர் என்னையே அனுப்புறாரு, இப்படி எல்லாம் அவன் யோசனை பண்ணிருப்பாங்க கிதியோன். அப்போ கிதியோன் என்ன செய்றாரு, கட்டி கழிக்கிறாரு, இல்லை ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டி கழிக்கிறாரு. இல்ல, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா சொல்றாரு. அவன் நல்லடியா கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த 2025ஆம் ஆண்டில இந்த சபைக்காக தேவனுடைய ஊழியத்திற்காக இந்த பலத்தோடு நீங்க ஒவ்வொருவரும் செய்ய போறீங்க, செய்யணும். அவன் நிலையா அவளை வசனத்தை கை கொண்டு நடப்பீர்கள் என்றால் சிறந்த வார்த்தை. நீங்கள் எது செய்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு. இதை நான் சவாலாக சொல்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தி பாருங்க. இந்த 3:8 படி தேவன் உங்களை கொண்டு வல்லமையாய் நடத்தப் போகிறார். அவன் நிலையா இப்போ ஒரு போருக்கு போனோம்னா யானை படை, அந்த காலத்துல யானை படை, கத்தி படை, குதிரை படை, தேரு எல்லாமே இருக்கும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 7ஆம் அதிகாரத்துல இது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். என்னன்னா ஆண்டவன் சொன்னாரு, நீ கையில ஒரு பானையை வச்சுக்கோன்றாரு. என்னது, கையில பானையை வச்சுக்கோன்றாரு. இன்னொன்று ஒரு தீவட்டி வச்சுக்கோன்றாரு. இன்னொன்று எக்காலம் சொன்னாரு. ஆனா இவங்க எத்தனை பேர், 300 பேர் தான் இவங்க கிதியோனோட கூட இருக்கிறவங்க 300 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. பானை, தீவட்டி, எக்காலம் ஊதிக்கிட்டு தீவட்டி பானை உள்ள வச்சுக்கணும். கிட்ட வரும்போது அந்த பானையை தூக்கி ஒவ்வொருத்தவங்களும் போட்டு உடைக்கணும். இதுதான் நீங்க செய்யணும்னு சொல்றாரு. ஒருவேளை கிதியோனுக்கு என்ன ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாருன்னு சொல்லல யோசனை. ஆனா அவங்க ஆண்டவர் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுபடி அப்படியே செய்யணும். 7ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்க நான் சொன்னதெல்லாம் அவங்க இருக்கணும். இப்போ அவங்க ஆண்டவர் சொன்னபடி செஞ்சதுனால ஒவ்வொருத்தவங்களும் அந்த பானையை கீழே போட்டு உடைக்கும் போது அந்த தீவட்டியை கையில பிடிச்சி எக்காலத்தை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எக்காலத்தை ஊதுறாங்க, 2வது பானையை கீழே உடைக்கிறாங்க, 3வது தீவட்டியை கையில பிடிச்சி ஏற்றி நிற்கிறாங்க. இந்த 3 காரியங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நான் கர்த்தர் திட்டமானால் மறுபடியும் எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இதோடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். என்ன, அந்த பானையோட சத்தத்தை கேட்ட உடனே இடி மின்னல் எப்படி இருக்கும், அது போல சத்தங்கள் அதிகமாகிவிட்டது பானையோட சத்தம். உடனே என்ன பண்ணாங்க, வீதியாளர்கள் எல்லாம் துண்டை காணும், துணியை காணும் விட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. அவன் நிலையில கத்தி படை இல்லை,
யானைப்படை இல்ல, எந்த படையும் இல்ல. கையில என்ன? பானை, தீவட்டி, எக்காலம். அவன் நல்லதையா இருந்துச்சு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசமா எவ்வளவு ஈஸியா நடத்துறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். ஆனா என்ன இருக்குதோ அதை கொண்டு தேவன் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவன் நல்லதையா. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது விதியோனின் சேனைகளின் பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது விதியோனின் சேனைகளின் பட்டயம். கட்சிப்படை சுற்றியிருக்கவே நானே, கட்சிப்படை சுற்றியிருக்கவே நானே. எக்காலங்களை முதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது பெரோதில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபோத்துக்கு சமீபமான ஆபேல் மேற்கோளாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அவன் நல்லையா எப்படியா ஓடி போயிற்று. உனக்கு எதிராக வந்த காரியங்கள் தேவன் சொன்னபடியே அவருடைய வசனத்தை கை கொண்டபடி நீ நடப்பா என்றால் உன்னை விட்டு அது விலகி ஓடி போயிடும். அவன் நல்லையா. கரங்களை பற்றி நாம் தேவனை நாம் பயன்படுத்துவோம். ஒன்றுமே இல்லைங்க. சாதாரண ஒரு சின்ன பொருளை வைத்துக் கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார் பாருங்க. எக்காலம் துதி சத்தம் நம் வாயில் வந்துகிட்டே இருக்கணும். தீவட்டி நம்முடைய ஆவிக்குரிய அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அனலா இருக்கணும். மண்பானை நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் அந்த மூன்று. இதுக்கு உண்டான விளக்கம் இன்னும் நிறைய இருக்கிறது. போகட்டும். அவர்கள் பாருங்க எப்படி ஓடினாங்கன்னா, இவர்கள் இப்படி ஊழியர். ஏன்னா அவங்க என்னென்ன அறுவடை பண்றாங்க அது என்ன கொள்ளடிச்சு போயிட்டு இருப்பாங்க. மீடியாக்கள் எப்படியும் இதுக்கு ஒரு விமோசனம் இல்லையா? இந்த அடிமைக்கான வாழ்க்கையை நாம் எப்பொழுது நாம் மீள போகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டு மலைகளிலே புகைகளிலே போய் ஒளித்துக் கொண்டவர்களாக பயந்து போன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் 2025ஆம் ஆண்டிலே இந்த வருடத்திலே நீங்கள் அந்த மலைகளிலே விட்டு புகைகளை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம் தேவனுடைய மகனே மகளே. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு நாமத்தை மறுதலிக்கிறது என்ன? என்னால முடியாது, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, ஏதோ நான் வரேன் ஏதோ உட்கார அவ்வளவுதான் கடமைக்கு அப்படின்னு செய்யாதீங்க. அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பீர்கள் என்றால், கொஞ்சம் பலனோடு கொண்டு நடப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போது இந்த உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் இவனா உங்களை மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்ததாக 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:40. எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், உதாரணப்படுத்துகிறேன். பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையை போட்டு தன் கவனத்தை கையிலே பிடித்துக் கொண்டு. யார் இந்த பெலிஸ்தன்? அந்த பெலிஸ்தனுடைய பேர் என்ன? அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போய் நின்று சொன்னாங்கல்ல, அந்த பெலிஸ்தனோட பேர் என்ன? கோலியாத். அவன் ஹல்லேலூயா. ரொம்ப யோசனை பண்றீங்க, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த கோலியாத் தினந்தோறும் பாளையத்தில் வந்து நிற்பானா, என்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி.
இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தகாத வார்த்தைகளாலே அவன் தேவனை கொண்டு தூசிப்பான அவன் இப்படியாக ஒவ்வொரு நாள். அப்பொழுது ஒரு நாள் தாவீது தன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போவதற்காக தாழ்த்து வனாந்தரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அவனுடைய கணவன் போய் உங்களுடைய சகோதரருக்கு சாப்பாடு கொடுத்து சொல்லும் போது அப்போது அவன் அந்த வார்த்தையை கேட்கிறான், யார் இந்த மனிதன், ஏன் இவன் இப்படி கத்திக் கொண்டிருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அப்போதான் நமக்கு தெரிகிறது இவனை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது சவுல் ராஜாக்கிட்ட போய் நான் அந்த மனிதனை போய் மேற்கொள்ள போயிருக்கிறார். உடனே சவுல் இடத்துல சொல்றாரு, நீ சின்ன பையன். அவனை மட்டம் தட்டுறாரு, எப்பா நீ சின்ன பையன்பா, உன்னால முடியாதுப்பா இப்படிலாம் சொல்றாரு. அந்த வசனம் வந்து 32ஆம் வசனம் பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவன் தன் சிறுவயது முதல் யுத்த வீரன். என்ன சொல்றாங்க? சிறுவயது முதல் யுத்த வீரன், நீ இளைஞன், வாலிப பையனா இருக்க உன்னால முடியாது சவுல். ஆனா அவனுக்கு விசுவாசம் என்னன்னா கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி. அப்போது தாவீது என்ன சொன்னார் சவுல் ராஜா கிட்ட, ஒரு முறை நான் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது சிங்கம் ஒன்று வந்தது, அந்த சிங்கத்தை இரண்டாக நான் கிழித்து போட்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி சவுல் கிட்ட தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இப்படி எல்லாம் பண்ண தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவர் இது போல உன்னால முடியாது, எதுவுமே பண்ணாத, நீ சைலண்டா இரு, வேடிக்கை பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணத்தால் தாவீது போல விசுவாச வார்த்தை கொண்டு நீங்க பேசிருக்காங்க. அல்லேலூயா. அந்த கோலியாத் எப்படிப்பட்டவனா, உயரம், அவனுடைய உடம்பு அங்க அடையாளங்கள் முழுவதுமாக அவன் என்ன செய்திருக்கிறானா, சரீரம் முழுவதும் இருபாலாக வெள்ளியினாலே கவசங்களை அணிந்து கொண்டிருந்தான். அவனை யாராவது அடித்தால் அவனுக்கு அந்த வலிமை தெரியலன்னா அது வந்து அந்த வலிமைதான் விடும். அந்த நெற்றி மாத்திரம் தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் கேப்பா இருந்திருக்கு. அந்த கிரீடம் போட்டு அது வீடெல்லாம் இந்த முகம், அந்த மூக்கு, இந்த வாயெல்லாம் வந்து கவசத்தினாலே மூடிக்கொண்டிருந்தான். அவன் சொல்றான், இப்ப தாவீது போய் நிற்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவன் தாவீது என்ன ஒரு விசுவாசமான வார்த்தையை பேசுறாரு பாருங்க. 46ஆம் வசனத்துல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாய பறவைகளுக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47ஆம் வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் சொல்லி ஒரே ஒரு கல்லை தாங்க எடுத்தான். 5 கல்லை எடுத்தான். ஆனா அந்த ஒரே ஒரு கல்லை தான் எடுத்தான். அதான் கொஞ்சம் கல்லு, லாரி லாரியா கொண்டு வரலாம். அவன் எத்தனை கல் எடுத்தான்? கொஞ்சம் கல்லு. கொஞ்சம் கல்லுல அந்த ஒரு கல்லை தான் எடுத்தான். எடுத்துட்டு ஓட்டு குறிப்பாத்தான். ஏன்னா அவன் மேய்க் பண்ணாச்சு ஆடுகளை, எத்தனையோ மிருகங்கள்லாம் வராதுன்னு பாதுகாக்க. அதனால அவன் நல்ல வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, காட்டிலேயே நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து வச்சிருக்காரு தாவீதுக்கு. ஒரே கல்லு தான், அப்படியே விழுந்தவன் தான் அவன். ஒரே அடிங்க பாருங்க, கொஞ்சம் கல்லு தான் அவன்கிட்ட இருக்கு. அதுல நம்முடைய இயேசுவானவர் கூட 5 காயங்களை ஏற்று சிலுவையிலே வெற்றி பெறுகிறார். நம்ம அல்லேலூயா. 5 என்பது வெற்றியை குறிக்கிறது. இவன் 5 கற்களை எடுத்தான், 5 காயங்களை சுமந்து இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி பெறுகிறார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான். ஏனென்றால் அது கிறிஸ்துவாகிய கண்மலை கல். அல்லேலூயா. தேவனுடைய சனமே, தாவீது பாருங்க என்ன ஒரு விசுவாசத்தோட வார்த்தை. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் எடுத்துக் கொள்ள போகிறார். என்ன ஒரு பக்தி வைராக்கியம், என்ன ஒரு விசுவாசம். சவுல் ராஜா அவனை தடுத்தும் கூட, இல்லை நான் போகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறேன். யாராலும் முடியல, டெய்லியும் அவன் கத்துவான். மொத்தம் வீரன் யாருமே இல்லையா இஸ்ரவேல்ல, அப்படின்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அடிமை அனுப்பிலிருந்து தாவீது என்ன செய்தார், கர்த்தர் தாவீதின் மூலமாக அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கோலியாத்தை போல
தேவன் எப்படி 5 காரியங்களுக்கு வந்து சிலுவையிலே வெற்றி திறந்தாரோ, இந்த தாவீது 5 கல்களை எடுத்துக்கொண்ட ஒரு கல்லால அந்த கோலியாத்தை வீழ்த்தினாரோ, நீங்கள் வசனத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை கையில் பிடித்தவர்களாக, சுடரொளி வீசும் பட்டயமாக, அவருடைய வார்த்தையை கை கொண்டவர்களாக, அவருடைய வசனத்தை மறுதளிக்காத படிக்கு உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய சித்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அறிவித்திருக்க வேண்டும் தேவனுடைய. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது, ஆசாவுக்கு வெற்றி கிடைத்தது, கிதியோனுக்கு வெற்றி கிடைத்தது. தாவீதுக்கு ஆசாவுக்கு வெற்றி தேவன் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவர், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயுதப்படுத்துகிறதுக்கு 2 இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சாரிபாத் என்கிற ஊர்ல பஞ்சம். எலியா ஜெபித்தார், தேசத்திலே மழை பெய்யக்கூடாது என்று. தேவன் சொன்னதான் அவர் செய்கிறாரு. 3.5 ஆண்டுகள் தேசம் பஞ்சத்திலே இருந்தது. தண்ணி எல்லாம் வற்றி போய்விட்டது. தேசத்திலே ஆங்காங்கே பூமி வெடிப்பாக மாறிவிட்டது. ஏனென்றால் மழை இல்லை. தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த ஆற்றிலே தண்ணி வற்றும் போது கேரிபாத் என்ற ஆற்றிலே இருந்தாரு. நீ சாரிபாத் ஊருக்கு போனாரு. ஆனா அந்த விதவையோட பேர் இருக்காரு, அந்த ஊரோட பேர் சாரிபாத். நீ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாரிபாத் விதவை, அந்த ஊரோட பட்ட பேர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி போகட்டும், சாரிபாத் என்கிற ஊருக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இவன் போறான். போகும்போது அங்க ஒரு அம்மாவை பாக்குறாரு. அந்த விதவையை பாக்குறாங்க. அந்த அம்மா வந்து விறகுகளை கூட்டிக் கொண்டிருக்காங்க. அப்போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது கொடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, எவ்வளோ வீடுங்க இருக்கு, நானே வந்து கணவனை இழந்த ஒரு மனுஷி, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க, செத்து போக, சாப்பிட்டு செத்து போக. நீ ஏன்பா என் வீட்டுக்கு வந்திருக்க? என் வீட்டு என்ன இருக்குன்னு வந்துட்ட? ஏதோ கடைசியா கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு என்கிட்ட, அதை வச்சு நான் சொல்றது செய்வானே, போய் முதலாவது அடைய எனக்கு உண்டு பண்ணி எடுத்துருவான்றாரு. அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, நம்மளை விட கொலை பட்டினியா இருப்பார் போல இந்த மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி, சரி நமக்கு இல்லைனாலும் என் பையனுக்காக ஒன்று கொடுத்து இந்த மனுஷன், ஆனா ஒரு தீர்க்கதரிசனா அந்த அம்மாவுக்கு அப்ப தெரியல, அந்த ஐயாவுக்கு ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போறாங்க. 13ஆம் வசனத்துல, அப்பொழுது எலியா அவரை பார்த்து, பயப்படாதே, நீ போய் ஒரு வார்த்தைப்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார் அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மாவும் என்ன செய்றாங்க, தெரிந்து கொடுத்துட்டாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த அப்புறமேட்டு பாருங்க, அந்த எலியாவுடைய தேசத்துல மழையில பஞ்சம். இன்னொன்னு நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சாரிபாத் ஊர்ல எத்தனையோ பணக்கார வீடுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பங்களால வாழ்ந்துட்டு வீட்டுக்கு தேவன் அனுப்பலாம். ஏன் அந்த சாரிபாத் விதவை வீட்டு குறிப்பிட்டு மாத்திரம் அமைச்சாருன்னா, அந்த குடும்பம் சாப்பிடும் குடும்பம். அவன் நல்லையா, ஆண்டவர் உங்களை சாகிறதுக்காக அழிக்கவில்லை, நீங்கள் வாழ்வதற்காக நான் தேவன் அழைத்திருக்கிறார். அவன் நல்லையா. அந்த அம்மா சொல்றாங்க, நானும் எனது பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவேன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய விசுவாச குடும்பம் எல்லாம் இந்த வார்த்தை செய்து பேசாதீங்க. ஏன்னா ஏதாவது உயிரோடு இருக்க வேணும், நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கு. ஆனா அந்த அவிசுவாசமான வார்த்தை நாம் பேசும்பொழுது தேவனுடைய மனதில் மிகவும் எவ்வளவு நான் கிருபையை பாதுகாக்கிறது, இவங்களே நம்ம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது பாருங்க, அந்த மனிதன் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு சொன்ன இப்போது ஆசீர்வாதத்தை கட்டளை 14ஆம் வசனத்துல வாசிக்கமா 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும்
பானை மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அங்க பாருங்க, அடுத்தது என்ன பண்ணாங்க? எலியாவின் சொற்படி கீழ்ப்படிந்தாங்க. எலியாவின் சொற்படி என்ன? முதலாவதாக நீ அணையை உண்டு பண்ணு சொல்றாங்க. உண்டு பண்ணாங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு 16ஆம் வசனத்துல வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி பாருங்க. அவங்க அநேக நாள் சாப்பிட்டாங்கன்னு கூட வசனம் இருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ வீட்டார் எங்க இருந்து வந்தாங்க? ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. நமக்கு தேடி வசதி வாய்ப்புகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி வந்து ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி வாங்க. அதான் நடக்குது. விதவை கண்டுக்கல, உற்றார் உறவினர்கள் இருந்திருக்காங்க அந்த ஊர்ல, யாரும் அவங்க மேல இறக்கப்பட்டது இல்ல. ஐயோ ஒரு பையன் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்களே, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம், யாருமே உதவி செய்யல. அந்த அம்மாவும் ஐயோ நம்ம பிள்ளையும் பட்டியா இருக்காங்க, இருக்கிற கொஞ்சமா ஒரு கொஞ்சம் என்ன சரி சாப்பிட்டு செத்து போயிடலான்ட்டு அவங்களும் ஒரு முடிவோட வந்தாங்க. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அது அந்த மனிதனையும் ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் அது வருகிறதா இருக்கிறது, கடந்து வருகிறதா இருக்கிறது. தேசத்திலே மழை, கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கர்த்தர் பானையிலே மா செலவழித்து போவதில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று சொல்லி அவளுக்கு எலியாவின் சொற்படி செய்தார். அவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அநேக நாள் அங்க வீட்டாரே இல்லை, அதுக்கப்புறம் வீட்டாருக்கு வராங்க, தேடின்னு வராங்க. என்னக்கா நல்லா இருக்கியாக்கா? ஏன் அப்படிதாக்கா அப்படின்னாக்கா பெரிய பெரிய பங்களா வீடு எல்லாம் அந்த அம்மா வீட்டு தேடினா வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க தேவன் எப்படி எல்லாம் அந்த அம்மா வந்து யோசிச்சாங்க. என்ன கொஞ்சமாவது கொஞ்சம் என்ன நம்ம கையில கொஞ்சம் ஆசீர்வாதம் தாங்க, கொஞ்சம் தாங்க இருக்கோம். முதலாவதாக அடைய தேவனிடத்துல கொண்டு வாங்க. கொண்டு வந்தாதான் அது உங்களுக்கு நிரம்பி வழிகிறதாய் காணப்படும். அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஞ்சத்திற்கு எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் பாறையற்ற விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் பாறையற்ற விதவை வீட்டில், அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்கின்றவரே, எனக்கு இனி பயமில்லை. எனக்காக யாவற்றையும் செய்கிறீரார், எனக்காக யாவற்றையும் செய்கிறீரார். நான் கண்ணிற்கு மாத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் கண்ணிற்கு மாத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறேன். எத்தனை பேர் சாப்பிடும் போது ஜெபம் பண்றீங்க? உங்க தட்ட சாப்பாடு போடுறாங்கல்ல, ஜெபம் பண்றீங்களா? யாராவது சாப்பிடும்போது சொல்லுங்கம்மா, வாய்க்கு வந்து ஊமைகளா? நாம வாய்க்கு வந்து பேசுங்க. என்ன பார்த்தா கோழியாத்து மாதிரியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாழ்ந்தாங்க கொடுங்க. கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் வீட்டில் நீங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா அது எத்தனை பேருக்கு நீங்க வந்து இல்லாதவங்க நீங்க கொடுத்து உதவி பண்ணீங்க? அதுதான் உண்மையான கிறிஸ்து. அதுக்கு அந்த நாள் அந்த நேரத்துல கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு சாதாரண ஒன்றை அறிவிக்க முடியாது. ஒரு கேக் கோயில் அல்லது ஆகாரமோ அல்லது ஒரு துணிமணியோ அவங்களுக்கு கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிற என்ன ஆசீர்வாத தேவை உங்களை மாற்ற அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன். அந்த விதவை கொடுத்தாங்க, தேவ மனுஷனுக்கு கொடுத்தாங்க. அந்த மனிதன் திருப்தியை சாப்பிட்டு ஆசீர்வதித்ததுனால பஞ்சகால தேசத்திலே மழை பெய்யும் 4 வருடங்களுக்காக பானையை செலவழித்து போவது, எண்ணெய் குறைந்து போவதை வசனம் முடிக்கிறது. அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஊரே உட்கார்ந்து சாப்பிட்டு மாவு எடுக்க வருது, எண்ணெய் ஊட்ட அப்படியே வலிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன கொஞ்சத்துல அவங்க கொடுத்தாங்க. அமே ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில கூட கொஞ்சமா தாங்க இருக்கும். ஐயோ இது எனக்கே பார்த்தாது, நான் எப்படி நான் கொடுக்குறேன்? தயவு செய்து நினைக்காதீங்க. கொஞ்சத்துல நம்ம வந்து கொடுக்கும் போது உங்கள் பானையிலே மா செலவழித்து போவாங்க, உங்கள் குலத்திலே எண்ணெய் குறைந்து போவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்று சொன்னாங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. கடைசியாக நான் வாசித்து நான் உங்களுக்கு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறார். இங்கே ஒரு பையன் இருக்கிறார். அவன் கையில் 5 வார்கோதுமை, 5 வார்கோதுமை அப்பங்களும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இங்கே ஒரு பையன் இருக்கிறார். இயேசு மலை பிரசங்கம் பண்ண ஜனங்கள் அவரோடு இருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் உடனே பேதுரு மற்ற சீடர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, சாயங்காலம் ஆகும் போது இருட்டிட போது ஜனங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். நேரத்தோட வீட்டுக்கு போனா அவங்க சமைச்சு சாப்பிட முடியும்னு சொல்லி சீடர்கள் என்ன பண்றாங்க? அனுபவிக்க பாக்குறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? இல்ல, அவங்களுக்கு நீங்களே சாப்பிட போதுன்னு சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உடனே அவங்க என்னன்னா, ஒருவேளை இயேசு நமக்கு தெரியாம, குரு நமக்கு தெரியாம எங்கேயாவது பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பாரோ அப்படியெல்லாம் சீசர்கள் என்ன பண்ணிருக்காங்க? யோசனை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மலையில, இந்த காடு வனாந்தரம், இங்க யாரும் இல்லை, என்ன போய் கடைகள் இல்லையே வாங்குறதுக்கு எப்படி அவங்க மூட வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்ப அந்திரையா சீசன், ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 வார்கோதுமை 2 மீன்களும், அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்பதார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா அந்த பையனுக்கு அந்த மனசு வந்தது பாருங்க, கொடுக்குறோம். அந்த மனசு வந்தது நம்ம பையனுக்கு. சிற்ப பசங்க கிட்ட நம்ம ஏதாவது கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க இல்ல எனக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. சாக்லேட் வேணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தின் பண்டங்கள் இருந்தாலும் சரி. ஆனா அந்த பையன் பாருங்க, ஐயோ இது என் கையில இருக்கிறத காட்டிலும் ஆண்டவர் கைக்கு பேசினா ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி, ஆனா இப்படியெல்லாம் அற்புதம் அதிசயம் நடக்கணும் அந்த பையன் ஆண்டவத்துல போகணும். ஏன்னா அவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சது. உடனே அவன் நினைச்சான் கொடுக்கிறாங்க. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? குருத்தர்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்களா? 5000 பேர் இருந்தாங்க. குருத்தர்கள் மாத்திரம். அப்போ குறிகள் அங்கே எழுதப்படவில்லை. பிள்ளைகள், திருப்பிள்ளைகள் கிட்டத்தட்ட எத்தனை லட்சங்கள் பேர், 1 லட்சம் மேல இருக்கலாங்க. அத்தனை பேருக்கும் தேவன் என்ன செய்தாரு? உணவை பரிமாறினார், ஆகாரத்தை போட்டினார். 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு தேவன் என்ன செய்தார்? வானத்தை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி அப்படியே அந்த கூட என்ன செய்யறாரு? அந்த அப்பத்தை சீசர்கள் கொடுக்குறாரு. சீசர்கள் என்ன பண்றாங்க? வரிசையா பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு கொடுக்குறாங்க. எடுத்து அந்த மாலையை மாவு குடத்துல அப்படியே எடுக்க அந்த அப்பவும் வீடும் வந்துகிட்டே இருக்கு. சீசர்களும் அப்படியே கண்ணெல்லாம் பூத்து போது எங்கன்னா வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாருங்க, இடத்துல திருப்தியாய் போட்டுருக்காங்க. காரணம் என்ன? அந்த திருப்பையை தேவனத்துல கொடுத்ததுனால அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா. ஒரு அம்மா வந்து மளிகை கடைக்கு வந்து போவாங்க. ரெகுலரா அந்த கடையில் தான் போய் வாங்குவாங்க. மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள். ஒரு முறை தன்னுடைய பிள்ளை தீர்ப்பையனை கூட்டி கொண்டு போனாங்க. அந்த பையனை பார்க்கணும், மளிகை கடை அண்ணாச்சி அந்த பையனை பார்க்கணுங்க. தம்பி சாக்லேட் இருக்கு, எடுத்துக்கோ பாருன்னு சொன்னாரா? அவன் வேண்டான்னு சொன்னாரா? இல்லப்பா பரவாயில்லப்பா எடுத்துக்கோ பாருன்னு சொன்னாரா? இல்ல அங்கிள் வேண்டான்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க அப்பா அப்படியே எடுத்துக்கோடா, பரவாயில்ல எடுத்துக்கோ அங்கிள் தான் சொல்றாரு, எடுத்துக்கோ. இல்லப்பா எனக்கு வேண்டாமான்னு சொல்லியிருக்கான். கடைசி அந்த அண்ணாச்சி என்ன பண்ணிட்டாரு? அவரே வந்து கையை அந்த சாப்பிட்டு அப்பான்னு கையிட்டு அந்த தம்பிக்கு வந்து அந்த பையனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருந்தாரு. அவனை சந்தோஷமா அந்த சாக்லேட் வாங்கிட்டான். அப்ப அந்த அப்பா தன் பையன் வேணா அந்த அண்ணாச்சி எவ்வளவு சொன்னாரு, நானும் எவ்வளவு சொன்னேன், ஆனா அது எடுக்கல. ஆனா அண்ணாச்சி எடுத்து கொடுத்தப்ப நீ வாங்கிட்டு ஏன்னா அம்மா என் கை ரொம்ப சின்ன கை, நான் எத்தனை நாளோ தான். ஆனா அண்ணாச்சி பெரிய கையெல்லாம் நிறைய வந்து நிறைய நீங்க அண்ணாச்சி ஆகிய ஆண்டவர் கை நீங்க கொடுத்துருப்பாருங்க. உண்மையாங்க நீங்க ₹1 சம்பாதித்தாலும் சரி, ₹10 சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, தேவனுக்காக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. நான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொஞ்சம் பிறகு இருந்தோம். என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட மறுதலிக்கிறது என்ன? ஓய்வு நாள நீங்க வரலனாலும் அதுவும் கூட நீங்க மறுதலிக்கிறது ஆண்டவரே.
பார்ப்போம் இந்த 2025ஆம் ஆண்டு 52 வாரங்கள் யார் எத்தனை பேர் வருவீங்க. ஆனா நான் சில டைம் வரமாட்டேன், வேற ஏதாவது ஊழியர்கள் போயிருந்தேன். அல்லையா இன்னைக்கும் நான் ரொம்ப லேட்டா வந்தது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா எனக்கு காலையில தான் மெசேஜ் கொடுப்பேன்னு சொல்லி தகவல் வந்தது. அதனால பைபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டிலே 1 மணி நேரம் எடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் உள்ள நான் வந்துருப்பேன். மெசேஜ்க்காக வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ கண்டு ஆசிரியர் ஏன் சொல்லணும்னா கொஞ்சத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவன் கொஞ்சமா கொஞ்சம் 5 அப்பம் 2 மீன்கள் அந்த திருப்பையில் கொடுத்தாங்க. நம்ம கை சிறிதான கை தான், நம்மளோட வருமானம் சிறிதான வருமானம் தான். அந்த வருமானத்தை நம்ம வந்து அந்த எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க, தேவன் அது சிறிதான விளையாட மாற்றுவார். நம்ம கையை சிறியதா இருந்தாலும் அது தேவனுடைய கரத்திலே போகும்போது அது பெரியதாக. 2025ஆம் ஆண்டில எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரியத்தை தூக்கினாலும் சரி, அது தேவனுடைய கரத்திலே கொண்டு வாங்க. முதல்ல எப்படி அந்த சாய்பாத் உள்ள விதவை தேவனுடைய கரத்தில் அந்த எலியா என்ற மனிதனுடைய தேவனுடைய கரத்துல கொடுத்தாங்களோ, எப்படி இந்த திருப்பையன் இயேசுவின் கையில கொடுத்தாங்களோ, எப்படி ஆசாவும் கிதியோனும் தாவீதும் எப்படி தேவனுக்கு முன்பதாக அவர்கள் தங்கள் உதவி செய்யும் என்று வேண்டினார்களோ, ஏன் நமக்கு தேவன் செய்ய மாட்டார்? கண்டிப்பாக செய்வார். தேவன் இருக்கிறார்கள். 3 என் நாமத்தை மறந்தறியாமல் விலகி இருக்கிறோம். கஷ்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆகையால் யோவானை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவப்பட்டு ஆனாலும் இடம் கொடுத்த நான் உலகத்தை உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் சொல்லவில்லை. ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் உல்லாசம் ஒன்று சொல்லியிருந்தாருன்னா நமக்கு கட்சியை தேவையில்லை, உல்லாசமா வாழ்ந்து போயிட்டே இருக்கிறோம். உபத்திரவம் ஒன்று தான் சொல்லியிருந்தார் ஆண்டவர். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருக்கு எத்தனை உபத்திரம் வந்தது ஆண்டவருக்கு, சிலுவையில் எத்தனை உபத்திரப்படுத்தினார்கள் தேவர்கள், ஆண்டவர் பரியாசம் பண்ணினார்களே. நான் உலகத்தை ஜெயித்தேன், நாமும் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இனி என் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, இனி என் வாழ்க்கையிலே வெற்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஞாயிறு இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் ஹல்லேலூயா பாடுவோம். என்று உள்ளது உமது பேர்